மக்களே, செகண்ட் லவ் இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த 6 பேரை டேட் பண்ண போனாங்க இல்லையா, அந்த டேட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற சம்பவம். அதுல நிறைய பேர் வந்து அதிருப்தியும் அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரு சில நபர்கள் சந்தோஷமும் அடைஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ல ஒரு சம்பவம் நடந்தது சீசன் 6. அசீம் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் ஒரு விஷயத்த பண்ணுவார்ல, அதே மாதிரி இங்க கிரேட் ஆகிற மாதிரி ஒரு வேலையை பார்க்கறாரோ அசீம் அப்படின்ற மாதிரி தெரியுது. நிறைய பேர் அசீம் அப்படின்ற நபர் வீட்டுக்குள்ள வந்ததுல ஸோ விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது நமக்கு 2வது எபிசோட்லயே தெளிவா தெரியுது. அப்படி என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து குப்பிடு வந்து வேலையை பார்த்துட்டாங்கல்ல, கொளுத்தி போடுற வேலையை அழகா ஸ்ருத்திகா பார்த்து விட்டு அதன் மூலியமா சில விஷயங்கள் சிலருக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துடணும். மறக்காம ஃபாலோ பண்ணாம இருக்க நபர்கள் ஃபாலோ பண்ணிருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டு 6 பேரா வீணா வந்து போய் தினேஷை மீட் பண்றாங்க. அதுல வந்து அவருக்கு ஒரு ஆசை இது வந்து இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் டேட்னும் போது, அதுவும் நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிளைண்டை ஓப்பன் பண்ணோன்னா, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணோன்னா என்ன பண்றது, அவருக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். அழகான இடம், இந்த கனவுல பார்க்குற ஸ்பாட் மாதிரி கூட ஒரு அழகான பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அவரு அந்த ஆசை நடக்கிறத வந்து அங்க எக்ஸ்பிரஸ் பண்றாராம். இது ஒரு பக்கம். அடுத்து அசீம் அண்ட் நேகா, அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தா மாதிரி தெரில. அசீம் அண்ட் நேகால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அதுல இன்ட்ரெஸ்டா ஆனா மாதிரியே ஃபீல் ஆகல. வெக்கே அண்ட் மோனிஷா, அவர் வந்து சிரிக்க, இவங்க வந்து ஸோ நம்ம பிரேவா கலர்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப கைண்ட் பர்சனாக இருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ வெக்கையோட அந்த ஃப்ளோட்டிங் திறமை இருக்கு இல்லையா, போட்டு தள்ளுறாப்புல நல்லா வெக்கே பண்ணுறா. அதுக்கப்புறம் பிரியங்கா அண்ட் ராஜா, ஸோ அதில் வந்து துருன்னு கொஞ்சம் பிஹேவ் பண்ணுற மாதிரி பிரியங்கா தெரியுறாங்க. எதா இருந்தாலும் வந்து இப்படி இன்னசென்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பிரியங்கா பண்ணுறதெல்லாம் தெரியுது. சரி, அதில் ஒவ்வொரு கப்புள்ஸை பற்றியும் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் வீணா மற்றும் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரா மாதிரி தெரியுது. இவங்க பேசும்போது அவங்க பொறுமையா கேட்கறது, அவங்க பேசும்போது இவர் பொறுமையா கேட்கறதுன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த 2 பேருக்குமே அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெளிவா பார்க்க முடியுது. 2 பேருமே மாத்தி மாத்தி ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. சூப்பரா ஒரு ஃபீலிங் உருவாயிருக்கு. அவங்க 2 பேருமே இந்த டேட்ல ஹாப்பி. இந்த கப்பலை பொறுத்தவரை நம்ம பார்க்கும் போதும் தெரியுது, அவங்களோட எக்ஸ்பிரஷன் மூலியமாவும் கண்டுபிடிக்க முடியுது. அசீமன் நேகால வந்து பாத்தீங்கன்னா அதுல அசீம் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். என்னன்னா, இந்த அந்த ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னும் போது, இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கூட அட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க அவங்க கூட அட்ராக்ட் ஆனதான் நம்ம அவங்க கூட போய் பேசுவோம், பேசினாதான் அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கும், அதுக்கு அட்ராக்ஷன் முக்கியன்ற மாதிரி. அசீமுக்கு பேசவா தெரியாது, பிக் பாஸ் சீசன் 6லயே பார்த்தோம் இல்லையா அப்படின்ற மாதிரி நேகா கிட்ட பேசி சமாளிச்சாரு. பட் நேகா வந்து அங்க வந்து எனக்கு என்னன்னா, அவங்க வந்து ஒரு பேசுவாங்களே, அந்த இது முடிச்சுட்டு வந்து பேசும்போது நேகா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பிஹேவ் பண்றது டோட்டலி கான்ட்ராஸ்டா இருக்கு. அப்ப ட்ரை பண்ணி பார்க்கலான்றது உண்மையா, மறுநாள் வந்து நீங்க இந்த மாதிரி ஸோ வேற மாதிரி யோசிக்கிறீங்களா, அது உண்மையான்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. அப்ப வந்து நீங்க அந்த இதுலயே வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் மேட்ச் ஆகுது, பட் இது இதுவாகலன்னு மறுநாள் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அது வந்து டோட்டலா அவங்களே அவங்கள கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அடுத்து வெக்கி அண்ட் மோனிஷா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த ஃபர்ஸ்ட் இது இம்ப்ரெஷன் இருக்கு. பட் அது போகுமான்னு தெரியல. அதுல குறிப்பா மோனிஷா அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஆனா வெக்கே அதுல தெளிவா இருக்காரா மாதிரி எனக்கு தெரியல, வேற மாதிரி இருக்காப்புல. அண்ட் தென் பிரியங்கா அண்ட் ராஜுல வந்து பாத்தீங்கன்னா, பிரியங்கா சொல்றது எல்லாத்தையும் ராஜு கேட்டுக்கிறாரு. அதுல ஒரு பாயிண்ட் வந்தது என்னன்னா, ஒரு கார்டை வச்சு கேள்வி கேட்க சொல்றாங்க, அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அப்ப வந்து இந்த ஒரு மூமெண்ட் ஏன் தொடரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த டேட்ல அப்படின்னும் போது, பிரியங்கா என்ன எதிர்பார்க்கறாங்க, நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லணும்னு ராஜாவா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ராஜா சொல்ல, வைப் செட் ஆகுது, ஹாபிஸ் மேட்ச் ஆகுதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இது பொதுவா பெண்களுக்கு மோஸ்டா ஒரு சில நபர்களுக்கு இருக்கிற விஷயம் தான் இது. எங்க அதுங்காட்டியும் வந்து நீ இப்படி பேசுறியான்னு வந்துடாதீங்க சொல்ற, இந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை எதிர்பார்த்து அவர் பண்ணும்போது அவங்க ஒரு சில பல எக்ஸ்பிரஷன், அந்த இன்னசென்ஸை பண்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க. அதான் சொல்றேன், துருன்னு போயிட்டு கடைசியில வில்லங்கத்துல மாட்டிக்காதமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்கள பொறுத்தவரையும். அதை தாண்டி வந்து ஒரு கார்டு வச்சு அந்த கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு கேள்வி பதில் இன்ட்ராக்ஷன் செக்மெண்ட் மாதிரி போச்சு. அதுல இவங்க கேட்க அவங்களுக்கு தகுதால் போல பதில் சொல்லணுன்ற மாதிரி எல்லாம் எப்படி சேஃபா பிளே பண்ணணுமோ அந்த மாதிரி சேஃபா சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே, அடுத்ததாக இன்னொரு கப்புள் வராங்க, ராஜா ஈடன்.
அதுல குறிப்பா வந்து ஈடன் பேசுறதோ ராஜா பேசுறதையும் ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு பக்கம் பிரியங்காவா ராஜாவா அப்படின்னு பார்க்கும்போது ஈடன் ராஜாவன்றது கொஞ்சம் கனெக்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. அடுத்து அசீமன் சிந்தூரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி அப்படின்னும் போது வந்து அந்த 3 பர்சனாலிட்டி சொன்னார் இல்லையா, அந்த 3 பர்சனாலிட்டியும் அவங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்லாரு. ஸோ மனதளவுல எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றது தான் பாயிண்ட் இல்லை, ஸோ அவங்களோட வாழ்க்கையில எப்படி கனெக்ட் ஆகிறோன்றது தான் பாயிண்ட்னு ஏதோ ஒன்று சொன்னாரு. பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்களுமே அங்க ஒரு டிசப்பாயிண்டோட தான் இருந்தாங்க. பெருசா எதுவுமே சிந்துரி சொல்ல அப்படின்றது தெரிஞ்சது. இது முடிஞ்ச உடனே எல்லாம் கலைஞ்சு போறாங்க. கலைஞ்சு போயிட்டு ஒவ்வொருத்தரா பேசும்போது இதுல வந்து அமித் வந்து ஆபித் வந்து ரொம்ப அப்செட்லாம் ஆகல, பெருசா விட்டாரு. தேஜஸ் வந்து நான் போய் ஃபேஸ் எல்லாம் பார்க்க விரும்பல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வந்து ஒரு கைண்ட்னஸ், புதுசா ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், தெரியாத நபர்கள் அவங்க எல்லாரையுமே வந்து நான் தான் இப்படின்னு ஒரு வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா, அதை அழகா அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன் தேஜஸ் தரப்புல இருந்து. ஓகே, இதுக்கு இதுல இன்னொரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, அதுல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்குது. குறிப்பா வந்து வீணா அண்ட் வெக்கே வந்து ஃப்ரெண்ட்ஸா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராஜாவன் சிந்துரி வந்து நடிச்சிருக்கிறாங்களாம் ஒரு படத்துல. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தர் தெரிஞ்சிருக்காங்க. குறிப்பா நேகா அண்ட் தேஜஸ் தெரிஞ்சிருக்குது. ஸோ நிறைய பேர் அங்க தெரிஞ்ச முகங்களாவே இருக்கிறாங்க. பழகின முகங்களா இருக்கும்போது இது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. லவ் வேணுதுக்கிட்டே வந்து தெரிஞ்சவங்களா இருந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ற மாதிரி பேசி வச்சுட்டு கூட உள்ள ஷோல வந்து பண்றதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. நார்மலா இப்ப ஒருத்தர் தெரிஞ்சவங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிட்டு உள்ள போவாங்களே, பிக் பாஸ்லாம் எத்தனை பார்த்துருக்கோம், செட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீ என்ன எதிரு நான் இப்படி பண்றேன்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள போயிட்டு இதுலயும் ஒரு ரியலா பண்றதை விட ஆர்டிபிஷியலா பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதால அப்படி ஒரு கான்டெக்ஸ்டும் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. அதையும் உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன். ஓகே, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, கேர்ள்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே, அதுல குறிப்பா வெக்கே வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கான், நம்ம சூப்பரா இருப்பான் போல மோனிஷாக்கு, விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பா வந்து விட்டுறாங்களாம். ஈடனும் பிரியங்காவும் இவங்களுக்கு விட்டுறாங்களாம். ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பாக்ஸர் பாய் அபித் மேல ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் நம்ம இது பண்ணிருக்கணும் போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. குறிப்பா பிரியங்கா வந்து நான் நம்பர் 3 தான் எடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த நம்பர் 3 செட் ஆகாம போச்சு, அவங்க ஃபேவரட் நம்பரா, அதனால அதை எடுத்துருந்துருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போய் முடியுது. ஓகே, இதை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா குறிப்பா நேகாவும் இந்த விஷயத்த சொல்றாங்க, எனக்கு ஆபித் எடுக்கணும்ன்றது தான் இது, பட் நேம் தெரியாம நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ற மாதிரி அந்த இடத்துல போய் நேகாவுமே சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஆபித்துக்கு கொஞ்சம் ஒரு ஷட்டில்லா காமா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஷன் கேர்ள்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு பாயிண்ட்டை. அடுத்து என்ன பண்றாங்க, இன்னொரு டிஸ்கஷன் நடக்குது. என்னன்னா வெளியே கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க அந்த வீட்டுக்குள்ள. அங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து இந்த டேட்ல வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, நீங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க போது யாருமே காம்ப்ளிகேட் பண்ணல, யோசிச்சுங்க அப்படின்ற மாதிரி நேகா வந்து ஒரு விஷயத்த போடுறாங்க. உடனே வந்து இல்ல தினேஷ் வந்து நல்லா தான் என்ன சொன்னாருன்ற மாதிரி வீணா அந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ அசீமை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் அசீம்ன்றது வேற ஒரு பர்சன் நினைச்சேன், ஆனா இந்த அசீமா இருப்பாரு நாங்க எதிர் கூட பார்க்கல. ஸோ இதுல வந்து அசீமுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியும், நான் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு கனெக்ட் ஆன மாதிரியே தெரில அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுல அசீம் அவர்களை நிறைய பேருக்கு பிடிக்கவில்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். பொதுவா சொல்லணும்னா அசீம் கூட டேட்டுக்கு போன சிந்துரிக்கும் பிடிக்கல, இவங்களுக்குமே பிடிக்கல, யாரு நேகாக்கும் பிடிக்கல, இன்னொரு பக்கம் பிரியங்காவுமே பிடிக்கல. இந்த 3 பேருக்கு பிடிக்கல. அதுல இவங்களுமே நாட் இன்ட்ரெஸ்டட் தான், வீணாக்குமே பிடிக்கல. ஸோ ஆக மொத்தத்தில் கொஞ்சம் காமா மெயின்டைன் பண்றது ஒன்னு ஈடன், இன்னொரு பக்கம் மோனிஷா. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அசீமுக்கு செட் ஆகணும். மற்ற 4 பேருக்கும் அசீம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு இந்த எபிசோடு மூலயமா. இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து குப்பீடான ஸ்ருத்திகா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்ருத்திகா வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, சரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க, இதெல்லாம் பண்ணிருப்பீங்க, நான் ஃப்ரெண்டா உங்களுக்கு அட்வைஸ் சொன்ன வந்திருக்கேன், ஐ எம் ஒரு கியூபிட். இப்போ நீங்க ஒரு லவ் பண்றீங்கன்னா அந்த லவ் எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் ஷேர் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நேத்து எல்லாம் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை செலக்ட் பண்ணாங்க, இன்னைக்கு கேர்ள்ஸுக்கு பத்தி பாய்ஸ் சொல்ல போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வெக்கே வந்து பாத்தீங்கன்னா மோனிஷாவை சொல்லி ஷீ இஸ் மை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றாரு. ராஜா வந்து ஈடன் வெரி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கன்றதையும், பிரியங்கா வந்து இண்டிபெண்டன்ட் கிளாரிட்டி, தேஜஸ் வந்து நேகா அவங்க வந்து ஃபன்னாவும் இருக்காங்க, பிசிக்கலி கூட என் டைப்னும் போது சார்
கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தலாம் வார்த்தைகளை. இது வேற மாதிரி ஒரு கன்வே ஆகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் மோனிஷா அஸ் பியூட்டிஃபுல் ஐஸ் பட் ஓகே அப்படின்னு சொல்றது. அடுத்த அசீம் வந்து நேகா அவங்க கிட்ட நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு, அதை ஓப்பன் அப் ஆவாங்க. சுந்தரி வந்து என்னோட மிரர் வைப் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிட்டை தூக்கி போடுறாரு அசீம் வந்து ஈடனுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளு தான் ஓப்பனாக இருக்கிற ஆள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது தட் இஸ் அ டேஸ்ட் மீன்ஸ் ஐ எம் த மேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அங்கேயே ஈடன் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குமா அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து ஆபித் வந்து சிந்துரி அவங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாரு. தினேஷ் வந்து வீணா ஸோ அந்த ஷீ இஸ் ஷோர்ட் ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாப்பல. அடுத்து இப்போ 2 பேர் மேலே வந்து உங்களை பார்த்துருக்க மாட்டீங்க, யாரு தேஜஸும் ஆபிதும் அவர் வந்து டேட்டு போல அவங்கள பற்றி இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னும் போது எல்லா அந்த பெண்கள் கிட்ட வந்து நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அவங்க 2 பேருக்கும் கிடைச்சதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே அந்த எபிசோடு இது முடிஞ்சுட்டு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. ஓகே, ஸ்பைசிஸ் ஜார். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஜார்லேயும் ஒவ்வொரு விதமாக ஏலக்காய், கிராம்பு, மிளகு அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸும் இருக்குது. பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்கணும், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வெக்கே வராரு. வெக்கே வந்து ஏலக்காய். ஏலக்காவோட மீனிங் என்னென்னா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்வீட். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஓகே ரொம்ப ஃபன்னாக இருக்காங்க ஒரு பர்சனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்கன்னு. ஸ்ட்ராங் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வெக்கையே டேட் பண்ணது மோனிஷா கூட, ஆனால் மோனிஷாவை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் அது வெக்கே மோனிஷா சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்கலாம். அது சொல்லாமல் அவர் பிரியங்காவை சொல்கிறாருன்னா அப்போ யோசிக்க வைக்குது. இன்னொரு பக்கம் வெக்கே இன்னொரு பாயிண்ட்டுமே சொன்னார். யாருக்கிட்ட? தேஜஸ் கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்றது தெரியணும், எனக்கும் பேச பேச அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஃப்ளட் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரில. அப்படி அவர் சொல்கிறார் அந்த இடத்துல. ஸோ வெக்கே கிட்ட கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்து பிரியங்கா வராங்க. கிராம்பு எடுத்து வெரி டாமினேட்டிவ்ன்றத அசீம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக ஓப்பனாக பண்ணுறாருன்ற மாதிரி ஓப்பனாக தலையிலே ஒரு நொங்கு கொட்டுற மாதிரி அசீம் தலையில் கொட்டி உட்காந்துட்டாங்க. கரெக்ட், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது பிக் பாஸ்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். அது 100% பிரியங்கா சொன்னது உண்மைதான், அதில் 1% கூட மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து அசீம் வராரு. மிளகு காமன் இன்டென்ஸ், அதோட மீனிங் வந்து லைஃப் அவ்வளோ சீரியஸாக எடுக்கிறேன்ற பேரில் ஈடனுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஈடனுக்கு ஸ்ட்ரெயிட் அம்பு விடுறாரு. அந்த அம்பு ரிஜெக்ட் ஆகுமா செலக்ட் ஆகுமா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்தா தெரியும். ஆனால் அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க, அது தெரியுது. அடுத்து ஈடன் வராரு. தனியாக எடுத்து ப்ளசன்ட் அண்ட் ஈஸி கோயிங்கில் தேஜஸ் ஸோ அவர் கொஞ்சம் கைண்டாக இருக்காரு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. குறிப்பாக தேஜஸ் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியனை அந்த கேர்ள்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கிறார் முதல் நாளே அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து தேஜஸ் வந்து மிளகாய் ஆர்ட் அண்ட் போல்டுன்னும் போது அப்பயே வீணா கெஸ் பண்ணிட்டாங்க அவர் எனக்கு தான் கொடுக்க போறான்னு. இவர் எடுத்த உடனே வீணா என்னதான் சொல்லுவாருன்னு பார்த்தும்போது கரெக்டாக வீணாவை பார்த்து தான் அவர் சொல்றாரு. ஸோ தேஜஸ்க்கு ஏதோ வீணா மேலே ஒரு கண்ணு இருக்கு போல. அடுத்து வீணா வராங்க, கடுகு எடுக்கிறாங்க. ஓகே, ட்ரிகர் ஆனால் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாருன்ற மாதிரி அசீமை பற்றி சொல்கிறாங்க. கரெக்டு தான், ட்ரிகர் ஆனால் வெடிச்சு செதறிவார் அவர் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதான் சொன்னல, மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸுக்கு அசீமை பிடிக்கல. ஸோ அது கார்னரிங் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ல சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு கூட்டமாக இவர் ஒரு பக்கம் இருப்பாங்களே, அதே கேமை தான் இங்கேயும் நடக்குதுன்றது பார்க்க முடியுது. அடுத்து சிந்துரி வந்தாங்க. சீரகம் ஷட்டிலாக சிம்பிளாக இருப்பாங்க. அபித் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பார், பட் நல்லா செயல்படுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அபித் வந்து புலி எடுக்கிறார். கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டது. வீணா வந்து ஒரு நெகட்டிவ் சொன்னாங்களா அசீமை பற்றி, அதனால. ஸோ அபித் ப்ரோ கொஞ்சம் அப்பாவியா இருக்காதீங்க ப்ரோ, அசீமை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்க்கல, போக போக தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து தினேஷ் பட்டை எடுத்து கம்ஃபர்டிங் அண்ட் வார்ம் பர்சன் வந்து மோனிஷா கொடுக்குறாரு. இதே தினேஷ் வந்து இவருக்கு கொடுத்துருக்கலாம், யாருக்கு? வீணா கொடுத்துருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வீணாக்கு எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக வீணாக்கே எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, அவங்க அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்காங்கன்னு அதர்ஸுக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுக்குறாரு. இது வந்து ஒரு வேலிடான ரீசனாகவே எனக்கு பட்டுச்சு. ஸோ மோனிஷாவுக்கு கொடுத்தோன்னா அவங்க கம்ஃபர்ட் ஃபீல்னும் போது உடனே வெக்க டென்ஷன் ஆகிறாப்பல. எப்படின்னா, எதுக்கு அவர் வந்து வீணாவுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏன் மோனிஷா கொடுக்கணும், ஒய் அப்படின்னு பேசுறாரு. அதே ஒய் நீங்க அதே விஷயத்த உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது நீங்க எடுத்து போய் இவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே மோனிஷாக்கு, ஒய் அப்படின்ற கேள்வி மோனிஷாக்கும் தோணி இருக்கும்ல, மோனிஷாக்கும் அது கேட்டிருக்கும்ல. நீங்க ஒய் அப்படின்னு நீங்க மோனிஷாக்கு ஏன் கொடுத்தாருன்னு ஒய்ன்னு கேட்குறீங்க. அதே கேள்வி மோனிஷா கேட்கும் போதும் ஒய் ஒய் அப்படின்ற மாதிரி தோணுமில்ல, வைக்க கொஞ்சம் நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் பழி வாங்குதல், அதன் அடிப்படையில்
மோனிஷா போயிட்டு சோம்பு எடுத்து ரிஃப்ரெஷிங் அண்ட் சாஃப்ட் அண்ட் காமுக்கு தினேஷுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவர் எனக்கு கொடுத்தாரு, நான் அவருக்கு கொடுக்குறேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதையும் சொல்லிட்டாங்க ஓப்பனா, பழி வாங்கறதுக்கு தான் நான் கொடுத்தேன்றது. அப்படிதான் இருக்கணும்ன்றேன். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்க, அது நடக்கல. அதே விஷயம் ஆப்போசிட் பண்ணா அது உங்களுக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது. நீங்க அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணா அவங்க அப்படி பண்ணா நீங்க ஹர்ட்டா எடுத்துக்க கூடாது. சிம்பிள் ஆஸ் தட். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹர்ட்டோட வலியை தெரியும் அப்படின்றத அவங்க மீன் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுல தப்பே கிடையாது மோனிஷா பண்ணது. அடுத்து நேகா வராங்க. பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை என்னன்னா இருக்கிற இடம் தெரியாதான் நான் சைலண்டா மூவ் பண்ணுவாங்கன்றதுல ராஜா ஸோ ரொம்ப சைலண்டா சூப்பரா பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லி இது பண்றாங்க. உடனே பிரியங்காக்கு அங்க பொசசிவ் ஆகுது. என்னது இது, நேகாக்கு ராஜாவை பிடிக்குது. ஏன்னா பிரியங்காவுக்கும் ராஜா மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். லாஸ்டா தினேஷ் வராரு. வெந்தியும் கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க, ஆனா குட். அதுல சிந்துரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க படம் நடிச்சிருக்கோம், அந்த படம் கிளைமேக்ஸ் வர மாதிரி போயிடுச்சு, பட் இருந்தாலும் போக போக பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு எபிசோட கடைசியா முடிக்கிற டைம்ல இன்னொரு சம்பவங்கள் நடந்தது. ஓகே, என்னன்னா அசீம் உடனே வெளியே போய் சாப்பிட்றாங்க. நைட்டு சாப்பிட்ற டைம்ல ஜஸ்டிஃபை பண்றாரு பிரியங்கா கிட்ட, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னும் போது, பர்சனல் லைஃப் வேறு, என்ன ஷோல பார்த்துருக்கலாம், இதெல்லாம் பார்த்துருக்கலாம், பர்சனல் லைஃப்ல வேறு இது வேறு, பர்சனல் லைஃப்ல வேற மாதிரி இருப்பணும் இல்ல, நீங்க டாமினேஷன் நான் சொல்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னும்போது, நான்லாம் வாண்டடாலாம் பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அசீம் சொல்றாரு. சார் சார் சார், இந்த உருட்டுகள் எல்லாம் பிக் பாஸ்லயே நாங்க பார்த்துருக்கோம். வாண்டடாலாம் பண்ண மாட்டீங்கன்னு சென்டர்ல போயிட்டு கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு கேமரா ஸ்டென்டா மேல ஃபோக்கஸ் அடிக்கணும்னு பிக் பாஸ்ல உட்காந்தது மறந்துட்டுமா என்ன? அப்போ வந்து கமல் சார் வந்து அசீம் கோ சீட் ஆன் த ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு சீட்ல உட்கார வச்சு சென்டர்ல தூக்கி ஆளை மாத்தி உட்கார வச்சாங்களே, அதெல்லாமா மறந்துட்டோம். அந்த ரீல்ஸ் எல்லாமே இன்னும் இருக்கு, அதெல்லாம் ப்ரோமோவா இருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஜஸ்ட் நான் வேணுத்துக்கிட்டே எல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் முக்கியம், அந்த ஷோல நான் எப்படி பெருசா தெரியணும்ன்றது தான் இன்டென்ஷனே. அது எல்லாருக்கும் அங்க இருக்கிற போட்டியாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதை நீங்க இதுதான் பண்ண போறீங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து நான் நம்ப மாட்டேன் ஐயா. ஏன்னா அசீம் வீட்டுக்குள்ளே பிஹேவ் பண்ணதுக்கும் வெளியே வந்து பிஹேவ் பண்ணதுக்கும், வீட்டுக்குள்ளே வந்து பிக் பாஸ் வீட்டில் உண்மை நியாயம்ன்ற மாதிரி பிஹேவ் பண்ணாரு. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த உண்மை நேர்மை நியாயம்ன்ற மாதிரி வெளியெல்லாம் பிஹேவ் பண்ணல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் ஐ வில் நாட் ட்ரஸ்ட். ஸோ அந்த கேட்டகிரியில் அவர் வந்து அவருடைய நேமுக்கு எந்த பாதகம் வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறாப்புல. ஓகே, இது நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் ஒரு கூட்டமாக 6 கேர்ள்ஸு 4 பாய்ஸு. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அபிதும் இல்லை இன்னொருத்தர் 2 பேர் இல்லை, அசீம் இல்லை இன்னொருத்தர் யார் இல்லைன்னு தெரில, அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க, அந்த பிரியங்கா போயிட்டு அந்த இஷ்யூவை சொல்கிறாங்க. உடனே நேகா வந்து சொல்கிறாங்க, அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் அதை தொடச்சிட்டு அப்படியே தூக்கி போடுறது, அந்த கிளாஸ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் நல்லாவே இல்லை, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கோம்னா நம்ம வீட்டில் இப்படி பண்ணிக்கிங்க அந்த பிஹேவியரை, பட் ஒரு பப்ளிக்கான ஒரு இதில் போய் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற இடத்துல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப தவறு. அசீம் அவர்களே, தயவு செய்து அதை மாற்றி கொள்ளுங்கள், அதை திருத்தி கொள்ளுங்கள் அப்படின்றதான். உங்கள் இஷ்டம் கிடையாது. இந்த வீட்டில் வந்து நீங்கள் மட்டும் வசிக்கவில்லை, நீங்கள் மட்டும் வாழவில்லை, உங்களோட சேர்த்து 11 பேருமே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், இட் வாஸ் வெரி ராங் அப்படின்றது தான். அது வந்து நீங்கள் இது அந்த இது சொல்லுவாங்களே, ஒரு இது பேர் சொல்லுவாங்க, அது கரெக்டாக ஞாபகம் வரல. ஓகே, அதுக்கு நமக்கு ஒரு தடுமாற்றம், அந்த மாதிரிலாம் கிடையாது. பிசிஓடியா அது ஏதோ சொல்லுவாங்களே, எல்லாம் கரெக்டாக அப்படிலாம் இருக்கணும்னுவாங்களே மக்களே, அந்த மாதிரி இல்லை. பட் இது ஒரு காமனான விஷயம். தொடச்ச டிஷ்யூ பேப்பர் எடுத்து போய் டஸ்ட்பினில் போடணும், இதெல்லாம் பண்ணணுன்றதை கற்றுக்கணும், வீடு கிடையாது. ஓகே, ஃபைனலி என்ன பண்ணுறாங்க, நேகா அண்ட் தேஜஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்கும்போது அவங்க ஹக் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் போது இதெல்லாம் நார்மல், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி அசீம் பேச இதெல்லாம் பேசன்ற மாதிரி எபிசோடு முடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, பெரிய டாஸ்காக இருக்கும் போல். அதில் எல்லா 6 பாய்ஸும் 6 கேர்ள்ஸும் வந்து கப்பலாக பேர் ஆகிட்டு அதில் ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நாளை சந்திப்போம். ஸோ டெய்லியும் இந்த எபிசோடோட ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்குள்ளே போட முயற்சி பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நாளை சந்திக்கலாம். பாய் கைஸ்.